போகிறோன்னா டிஃப்ரென்ஷியேட்டர் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து என்ன சிக்னல் நம்ம கொடுக்குறோமோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம இன்புட் சிக்னல் வந்து இப்போ சைன் கொடுத்தோம்னா காசு, அதே மாதிரி வந்து நம்ம இன்புட் சிக்னல் வந்து ஸ்கொயர் கொடுத்தோம்னா ஸ்பைக்கு கொடுக்கும். கான்ஸ்டன்ட்லாம் ஜீரோவாக இருக்கும் டிஃப்ரென்ஷியேட்டரில். ஸோ எங்கெல்லாம் வந்து டிரான்சிஷன் இருக்கோ, அப்ராப்ட் டிரான்சிஷன் மேலேருந்து கீழேயோ இல்லை கீழேருந்து மேலேயோ வந்து வேவ் ஃபார்மில் சேஞ்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஸ்பைக் வந்து தெரியும். இப்போ நீங்கள் பார்க்க இந்த வேவ் ஃபார்ம் பாருங்கள். இந்த வேவ் ஃபார்மில் வந்து எல்லோ கலரில் இருக்கிறது வந்து அவுட்புட்டு, ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து இன்புட்டு. இப்போ நான் வந்து மேலே நான் வந்து பொசிஷனை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து எல்லோ கலரில் இருக்கிறத வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கொண்டு வந்து எக்ஸாக்டாக வச்சாச்சு. அதே மாதிரி இந்த சின்ன ப்ளூ கலரில் இருக்கிற வேவ் ஃபார்மையும் நான் மேலே கொண்டு வரேன், மெர்ஜ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எங்கெல்லாம் மேலேருந்து கீழே வருதோ அப்போ கீழே ஒரு ஸ்பைக் இருக்குது. அப்போ எப்போல்லாம் மேலே இங்கே கீழேருந்து மேலே போகுதோ மேலே ஒரு ஸ்பைக் இருக்குது. மற்ற இந்த கான்ஸ்டன்ட் டைம் பீரியடில் வந்து 0 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அப்படியே டிக்கேயிங் ஃபங்க்ஷனாக வந்து 0 வந்துடும். இப்போ இதுதான் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் இன்னும் எக்ஸாக்டாக பார்க்கணும்னா இப்படி பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லோ கலரில் மட்டும் இன்புட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனல் ஃபஸ்ட் சேனலை ஆஃப் பண்ணிவிடுங்க, சரியா? இப்போ எனக்கு வந்து சேனல் 2 வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா சேனல் 2 ஆஃப் பண்ணிவிட்டு அவுட்புட்டை மட்டும் பார்க்கலாம். இது அவுட்புட்டு, சரிங்களா? ஸோ கீழேயும் மேலேயும் ஒரு ஸ்பைக் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டரில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு அவுட்புட் என்னென்னா 0 தான். எங்கெல்லாம் வந்து டிரான்சிஷன் இருக்குது 0 to 1 1 to 0 அங்கே மட்டும் இந்த ஸ்பைக் வரும். இப்போ அதோட வித்தியாசம் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், இது வந்து ஸ்பைக் உங்களுக்கு தெரியுதா? இப்போது இங்கே கீழேருந்து மேலே போயிருக்கு, இங்கே ஸ்பைக் வந்திருக்கு, மேலேருந்து கீழே வந்திருக்கு, கீழே ஸ்பைக் வந்திருக்கு. ஸோ இந்த வேவ் ஃபார்ம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் ஸ்கேலிங். இப்போ நீ வந்து ஒரு வேவ் ஃபார்மாக இது வந்து ஒரு டைம் பீரியடுக்கு, சரியா? இப்போ அதிகமாக்குறேன். அப்புறம் நம்ம ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணனா என்ன ஆகுது? ஃப்ரீக்வன்சி குறைச்சோம்னா நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். டைம் ஸ்கேலு நான் ஃப்ரீக்வன்சி குறைக்கிறேன், டைம் ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுது? நிறைய சைக்கிள்ஸ் கிடைக்குது, டைம் பீரியடு குறையுது. புரியுதா? இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன், டைம் பீரியட் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஃப்ரீக்வன்சியும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த நாபில் வந்து நீ மேலே இல்லை கீழே அப்படி குறைச்சினா ஆம்ப்ளிடியூடு இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். இந்த நாப் இது வந்து என்னது? ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்? இன்புட் கொடுக்குறோம். இது இந்த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து இந்த ப்ரோபில் வந்துட்டு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த ப்ரோபில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். அது வந்து இது வந்து என்னது? இன்புட் வேவ் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு. இது வந்து என்னது? கிரவுண்ட் பாயிண்ட். ஸோ எல்லா ப்ராப்ளமும் வந்து 2 பாயிண்ட் இருக்கும். ஒன்று வந்து இன்புட்டுக்கோ இல்லை அவுட்புட்டுக்கோ யூஸ் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட்டை வந்து காமனாக ஒரு கிரவுண்ட் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ஷனை பார்த்துக்கலாமா? கனெக்ஷன் எப்படி இருக்குது? ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்பாம்னா நான் 8 பின் ஐசி இருக்கா? 8 பின் ஐசியில் பின் நம்பர் 2வும் பின் நம்பர் 3 4 7 6 இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சப்ளை எங்கே இருக்குது? கனெக்ட் ஆகிருக்கு. பின் நம்பர் -12 இருக்கா? -12 எங்கே இருக்குன்னா பின் நம்பர் 4ல் இருக்கா? அப்புறம் வந்து +12 இருக்கா? +12 வந்து பின் நம்பர் 7ல் இருக்கா? அதுக்கப்புறம் கிரவுண்டு வந்து காமனாக வச்சுட்டேன். காமனாக இந்த பாயிண்ட்டை வச்சுட்டேன். அப்போ பின் நம்பர் 3லேருந்து 1 எடுத்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். பின் நம்பர் 3 1 2 3 இருப்பாங்க, 2 எல்லோ இருக்குது. பின் நம்பர் 4ல் ஒரு எல்லோ, பின் நம்பர் 3ல் ஒரு எல்லோ கலர் வயர். ஸோ இது எல்லாமே காமனாக கிரவுண்டாக இருக்குது. ஒவ்வொரு ப்ரோப்லும் இருந்த பிளாக் கலர் எல்லாமே என்ன இருக்குது? காமனாக கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 3 ப்ரோபோடைய ஒயருமே எடுத்து காமன் கிரவுண்டு, பின் நம்பர் 3லேருந்து காமன் கிரவுண்டு. ஸோ இந்த பவர் சப்ளையில் ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கு இல்லையா? இந்த கிரவுண்டையும் எடுத்து எல்லாமே ஒரே லைனில் ஃபிட் பண்ணியிருக்கோம். 2 காம்பனண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கெப்பாசிட்டர், இன்னொன்று வந்து ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வந்து ஃபீட்பேக்கில் இருக்குது, கெப்பாசிட்டர் வந்து நம்ம இன்புட்டில் கொடுக்குறோம். ஸோ பின் நம்பர் 2லேருந்து பின் நம்பர் 6க்கும் கனெக்ட் ஆகிறது தான் ஃபீட்பேக் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த கெப்பாசிட்டரோட கனெக்ஷன் வந்து இந்த ரெசிஸ்டரோட ஒரு பாயிண்ட்டும், இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு இன்புட்டோட பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் இன்புட்டோட. இதுதான் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து வர ப்ரோபு இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து இங்கே இருக்குது. நான் கொடுக்குற இந்த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட இன்புட்டை பார்க்கறதுக்கு ஒரு ப்ரோப் யூஸ் பண்ணுறேன், அது இந்த ப்ரோப். ஸோ இப்போ இது வந்து இன்புட் பார்க்கறதுக்கு இந்த ஒயர் இப்போ இங்கே வருது. ப்ளூ கலர் தான் இன்புட். இங்கே உங்களுக்கே தெரியும், ஸ்கொயர் வேவ் நான் இப்போ இன்புட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த எல்லோ கலர் வந்து அவுட்புட் பார்க்க. இப்போ இந்த ஒயர் எங்கே போயிருக்குன்னா பின் நம்பர் 6ல் கனெக்ட் ஆகிருக்கு. இவ்வளோதான் கனெக்ஷனே. இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணியிருக்கோம், இதில் எல்லாத்தையும் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்கொயர் வேவ் கொடுத்துருக்கோம். அவுட்புட் வந்து பார்த்தோம்னா ஸ்பைக்கு எக்ஸலண்ட்டாக வருது அவுட்புட்டு. சரியா? இதை நீங்கள் வந்து வெரி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி வெரி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேவ் ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து 1000ல் கூட வச்சுக்கோங்க. நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணுறது இதுதான்.
அவ்வளோதான். சரி, ஓகே, ஃபைன் டியூன் பண்ணுவோம் அப்படி தான் வச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 kHz ஃப்ரீக்வன்சியில் என்ன ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருக்கோமோ அந்த ஆம்ப்ளிடியூடுக்கு வருது, வேரி ஆகுது. இப்போ நான் ஆம்ப்ளிடியூட் வேரி பண்ணால் இது மாதிரி ப்ளஸ் இல்லை மைனஸில் வருது உங்களுக்கு. சரியா? இங்கே ஸ்கேலிங்கில் வந்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் பீரியடை வந்து மாற்ற உங்களுடைய டிஸ்பிளேயில் வேறு மாதிரி வந்துகிட்டே இருக்கும், இது டைம் ஸ்கேலிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன்ஸு. இங்கே பாருங்கள், இது அவுட்புட் வேரியேஷன்ஸில் காமிக்குது. சின்னதாக இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுதா. அதே மாதிரி வந்து நான் இதை வந்து கொஞ்சம் சின்னதாக மாற்றுறேன்னா சேனலில், இன்புட் சேனலில் மாற்றலாமா. இது ரெண்டுத்தையும் ஆம்ப்ளிடியூட் வேரி பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் நாப் இது வந்து டைம் பீரியடுக்கு. ஸோ இது பொசிஷனுக்கு ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது எக்ஸாக்டாக வைக்கணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கோ. அப்புறம் இந்த வேவ் ஃபார்ம்லாம் வந்து ரெண்டுத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிளப்பின் பண்ணுங்கள். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. இப்படி எக்ஸாக்டாக தெரியுது. உங்களுக்கு ஸ்கேலிங் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நிறைய டைம் பீரியடு உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போது நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டிஸ்பிளேக்காக இந்த டைம் ஸ்கேலிங் யூஸ் பண்ணலாம். அதனால டைம் பீரியட் மாறாது, ஃப்ரீக்வன்சி மாறாது. இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் போயிட்டு ஷோவில் போயிட்டு சேனல் 1 சேனல் 2 ஃப்ரீக்வன்சி பாருங்கள் 1 kHz காமிக்குது. 1 kHz பீரியட் வந்து பாருங்கள் 1 millisecond. இப்போ பீக் டு பீக் வந்து என்ன இந்த வோல்டேஜ் வந்து என்னன்றதும் அதுவும் பார்க்க முடியும். மெஷர்மெண்ட்டு ஷோ சேனல் 1ல் நம்ம பார்க்குறது அவுட்புட்டு. சேனல் 2ல் பாருங்கள் 10 volt 11 volt கொடுக்குறோம், பீக் டு பீக் கொடுக்குறோம். அப்போ 11 volt தான் அது 5.5 வரும் ஆல்மோஸ்ட். பாருங்கள் 5.6ன்னு காமிக்குது. 5.6 நம்ம இன்புட் வோல்டேஜாக கொடுத்துருக்கோம். மில்லியில் அவுட்புட் உங்களுக்கு வருது. இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கும்போது ஒரு டிவிஷனுக்கு வந்து இங்கே 2 volt, ஒரு டிவிஷனுக்கு இங்கே வந்து 5 millivolt. அவுட்புட் வந்து 5 millivolt அவுட்புட் காமிக்குது. ஸோ உங்களுக்கு அவுட்புட் குறையும் ஆக்சுவலாக வந்து. ஓகேவா? டிஃபரன்ஷியேட்டரில் வந்து கொஞ்சம் அவுட்புட் வந்து குறையும். பேஸ்ட் ஆன் த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு அவுட்புட் கொஞ்சம் குறையும், ஆம்ப்ளிடியூட் குறையும். சரியா? அவ்வளோதான். இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது டிஃப்ரென்ஷியேட்டரில் நம்ம இப்போ வந்து நம்ம சைன் வேவ் கொடுத்து பார்ப்போமா. சைன் வேவ் கொடுத்தோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இன்புட் பாருங்கள் 0 பாயிண்ட்டில் இருக்குது, 90 டிகிரியில் இருக்குது. ஸோ 90 டிகிரி அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக காமிக்குது பாருங்கள். சைனுக்கு காசு. சரியா? டிஃப்ரென்ஷியேட்டரில் எக்ஸலண்ட்டாக அவுட்புட் வரும். சரி, இந்த வேவ் ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து கிளிக் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதாகும். இவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஷியேட்டர்.